கனவா? மச்சான், ஒரே நிமிஷம் சார், கூப்பிட்றேன் சார். மச்சான், அவ்வளோலாம் செட் ஆயிடுச்சு. இப்போல்லாம் கண்டுக்கவே மாட்டேற. கலர் கலராக ட்ரெஸ் போடுறீங்க. இப்போ மச்சான் கல்யாணம்? அட போடா, நீ வேற. ஒரு வாரம் ஆச்சு, ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டான். ஊருக்கு போகலான்னு இருக்கேன். எந்த ஊர் மச்சான்? ஏன், எப்போ போகிற? பழனிக்கு போகிறேன் மச்சான். இப்பயே கிளம்பலான்னு பார்க்குறேன். அட போடா, நீ வேற என்ன காமெடி பண்ணுறியா? 500 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. அங்கே போயிட்டு பல்ப்பு தான் வாங்கி வர போகிறேன். பொண்ணுங்களை நம்பாத மச்சான். இல்லை மச்சான், என்னால் அவளை பார்க்காம இருக்க முடியல. பழனிக்கு போயிட்டு பத்திரமா போயிட்டு கால் பண்ணு, சரியா? போ. போ. ₹10 ஜூஸ் ஒன்று கொடுங்களேன். ₹10 ஜூஸா? இங்கே கல்பனா சித்ரா வீடு எங்கண்ணா இருக்கு? நான் பக்கத்து வீடு தான். தேங்க்ஸ் மேம். வணக்கம். வணக்கம், உட்காருங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்ப்பா. மேட்ரிமோனியில் உங்கள் பொண்ணோட ஃபோட்டோ பார்த்தோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தம்பிக்கு பொண்ணு கேட்கலாம். அம்மா, இவர் தான் மாப்பிள்ளையா? என்ன பண்ணுறாரு? இயர் முடிச்சிருக்கேன். ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன். 40,000 சம்பளம். இது என் பெரியக்கா, அவங்க சின்னக்கா. உங்கள் பொண்ணை இப்போ பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். இது எங்கள் வீட்டுக்காரம்மா, இது என் கடைசி பொண்ணு. நீங்கள் பார்க்க வந்த பொண்ணு உள்ளே இருக்குது. பையன் வெளியில் போயிருக்கான். நீங்கள் பார்க்க வந்த பாப்பா, பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க, பார்க்கட்டும். இருங்க, கூட்டிகிட்டு வரேன். மாப்பிள்ளைக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு, எங்களுக்கும் பொண்ணு பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளைக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால இன்றைக்கி நிச்சயம் பண்ணிக்கலாமா? என்ன, இன்றைக்கே நிச்சயார்த்தமா? நீங்கள் நினைக்கிறதுக்கும் நாங்கள் நினைக்கிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. ஐயா, நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப சரிங்க தான் ஐயா. நீங்கள் பெரியவங்க, சொல்லுங்கள், நாங்கள் கேட்டுக்கிறோம். ஒரு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் முதல்ல நடக்கிற, முறையாக நடக்கிற முதல் சடங்கு தான் நிச்சயார்த்தம். நம்ம எந்த நாட்டுக்கு போனாலும் நம்மளை முதல்ல மதிக்கிறதுக்கு காரணமே நம்மளுடைய சடங்கும் சம்பிரதாயம் தான். பொண்ணுக்கும் பையனுக்கும் உள்ள மனநிலையை அவங்க புரிஞ்சுக்க. அதுக்கு அடுத்து பொண்ணோட தாய் மாமன் குடும்பம் சம்மதத்தோடு நடக்கிற முதல் விசேஷம் தான் அவங்களுக்கு நடக்கிற நிச்சயார்த்தம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஐயா மன்னிச்சிருங்க, நாங்கள் ஏதோ ஒரு ஆர்வத்தில் கேட்டுட்டோம். என் பொண்ணு மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கு பிற்பாடு நிச்சயதார்த்தம் பண்ணணும். எங்கள் பொண்ணு வாழ போகிற இடம் எப்படின்னு நாங்கள் பார்க்கணும். உங்கள் குடும்ப சூழல் என்னங்கிறதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் சொந்த பந்தமெல்லாம் எங்கள் வீட்டில் பொண்ணு எடுக்கிறதுக்கு முதல்ல சம்மதிக்கணும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். எங்கள் மனைவி மக்கள்கிட்ட எல்லாம் பேசி உங்களுக்கு ஒரு முடிவு சொன்னதுக்கப்புறம் தான் நிச்சயார்த்தம். இதுதான் முறை. நிச்சயார்த்தம்னா சாதாரணமாக நினச்சிட்டிங்களா? ஐயா, நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப சரிங்க தான் ஐயா. உங்கள் வீட்டில் எங்களுக்கு பொண்ணு எடுக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏம்மா, நீங்கள் எல்லாரும் என் பொண்ணு பார்க்க வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
மன நிம்மதியாக போகமா எல்லாரும். உங்களுக்கு நல்ல நாளாக பார்த்து நாங்களே சொல்லி அனுப்புகிறோம். எல்லாமே நல்லதாக நடக்கும். இறைவனை நம்புவோம். சரி வரேங்க. நல்லதுங்கம்மா, வாங்கம்மா. ஐயா சந்தீப், நல்லது நல்லது, வாங்கம்மா. கூப்பிட முடியாது. உங்கள் காலைல வேணா கொஞ்சம் கூப்பிட்றேன், கொஞ்சம் கூப்பிட்றியா? உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வந்துட்டுருக்கு, நான்லாம் கூப்பிட்டா பிரச்சனை. ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தராங்கப்பா, கூடு போய் வா. ஐஸ்கிரீம்லாம் வேணாம், எனக்கு தெரியும், நான் கூப்பிடுறேன். டேய் எங்கடா போகிற? இங்கே இருக்கேன்டா. என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்புறம் என்ன மச்சான் எப்படி சொல்கிற? எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு மச்சான். அவளுக்கு நிச்சயதார்த்தமே ஆயிடுச்சு. அவள் இல்லாத வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியல. என்ன பண்ணலாம் சொல்கிறா? எல்லாம் முடிஞ்சிச்சு. நீ அங்கே போனல, என்ன நடந்துச்சின்னு தெளிவாக சொல்லு. நிச்சயம் முடிஞ்சு வெளியே வந்தேன். அப்புறம்